மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ்ல பாக்குறோம். டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல, ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க, மயங்கி விழுந்துடுறாங்க. ஷட்டில் விளையாடிட்டு இருக்காங்க, மயங்கி விழுந்துடுறாங்க, உடனே வந்து இறந்துடுறாங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வேகமான ஒரு விஷயத்தை ஈடுபட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மரணம் வந்து சடன் டெத் ஏற்படுது. அப்ப அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல யாரும் ஈடுபடக்கூடாது? ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை அசஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒன்றுமே ஒர்க் பண்ணுறதில்ல, செடென்ட்ரியாக இருந்திருக்கேன், திடீர்னு என்னோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரெசிவ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது தவிர்த்துக்கலாம். ஏன்னா அவங்களோட ஹார்ட்டோட கண்டிஷன் எப்படி, அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி, ரிசர்வ் எப்படி அப்படின்றத அசஸ் பண்ணிவிட்டு கிராஜுவலாக எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஸ்டார்ட் பண்ணுறது அட்வைசபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக்கு, அப்புறம் ஒரு 30 மினிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் அது ரன்னிங்காக இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு அக்ரெசிவ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போகிறது, வார்ம் அப், வார்ம் டவுன். ஸோ இது எல்லாமே ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதை பொறுத்து பேஷண்ட்ஸோட கண்டிஷன்ஸ் மாறுபடலாம். இன்கேஸ் இப்படிலாம் ப்ரிப்பேர்டாக இருந்தும் நான் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணியும் சில பேருக்கு இந்த மாதிரி சடன் ஹார்ட் டெத் நடக்கலாம். ஸோ அந்த பேஷண்ட்ஸை வந்துட்டு இம்மிடியேட்டாக நம்ம வந்து சிபிஆரை கற்றுக்கோங்க. அதுதான் ஃபைனலாக சொல்கிறது. சிபிஆர் கற்றுக்கோங்க. அவங்கள ரிவைவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் பை பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட கூட்டு வரீங்க அப்படின்னா அந்த டைமில் வி வில் ஏபிள் டு எவால்வேட் வாட் இஸ் காசிங் தட் ப்ராப்ளம் டு தட் பர்சன். ஏன்னா ஒரே விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் அப்ளை ஆகாது. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ன்றது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகாது.